வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய 2 விதமான வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஏன்னா சண்டே என்னால் வீடியோ போட முடியாமலும் போகலாம். அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். நீ எதாக இருக்க விரும்புகிறாயோ அதிலேயே ஒருமுகப்படும். உன்னிடம் உள்ள குறைகளைக் கண்டு நீ மனம் தளர்ந்து போகாமலிருக்க தம்மபதம் இந்த ஆறுதலான உருவகத்தை தருகிறது. சேற்றிலிருந்து செந்தாமரை முளைக்கும். அதாவது மிக தூய்மையான ஆத்மானு தர முடியாதபடி இழிந்தவை என்று ஒன்றுமே இல்லை. கடந்த காலம் எப்படி இருந்த போதிலும், எப்படிப்பட்ட பிழைகளை செய்திருந்த போதிலும், ஒருவன் எவ்வளவு மோசமான அஞ்ஞானத்தில் வாழ்ந்து வந்திருந்த போதிலும், அவனுடைய ஆழத்தில் ஓர் அற்புத ஆத்மானு உணரக்கூடிய பரம பவித்திரம் உள்ளதே. இதிலுள்ள ஒரே கருத்து என்னவென்றால், நீ எதாக இருக்க விரும்புகிறாயோ அதிலேயே நீ ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். கஷ்டங்களையும் தடைகளையும் பற்றி கவலைப்படக்கூடாது என்பதே. நீ எதாக இருக்க விரும்புகிறாயோ அது ஒன்றின் மீதே ஒருமுகப்பட்டிரு. நீ எதாக இருக்க விரும்பவில்லையோ அதை கூடுமான வரை முற்றிலும் மறந்துவிடு என்று சொல்லப்படுகின்றார். இது ஸ்ரீ அன்னை உரையாடலிலிருந்து தான் நாம் பார்க்கின்றோம். கற்பனை திறம். ஒருபோதும் சோர்வடையாதே, ஏமாற்றம் அடையாதே. உன்னுடைய கற்பனை எப்பொழுதும் நம்பிக்கையூட்டுவதற்காகவும் உயர் உண்மையின் அழுததற்கு மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ந்து கொடுப்பதாகவும் இருக்கட்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையின் படைப்பாற்றல் கொண்ட ஒளியை விடாது பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய ஆக்க அமைப்புகள் நிறைந்தவனாக நீ இருப்பாய் என்று உனக்கு சொல்கின்றேன். கற்பனை ஒரு சக்தியை போன்றது. அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தலாம். தீய கற்பனையை தீய காரியங்களுக்கும் அந்த கற்பனையை நாம் பயன்படுத்தலாம். நீ உருமாற்றம் அடையப் போகின்றாய் என்கின்ற கருத்திலும் உணர்ச்சியிலுமே நீ எப்பொழுதும் மனம் இருந்தால் நீ யோககிரியையும் உதவி செய்வாய். ஆனால் நீ அதற்கு மாறாக நீ சோர்வுக்கு இடம் கொடுத்து உன்னிடம் தகுதி இல்லை, உன்னால் யோகத்தில் சித்தி பெற முடியாது என்றெல்லாம் அழுது புலம்பினால் நீயே உன் ஜீவனின் விஷயத்தை ஊட்டி விடுகின்றாய். இந்த முக்கியமான உண்மையின் காரணமாகத்தான் என்னதான் செய்தாலும் தயவு செய்து உள்ள சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காது என்று படித்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக நாம் செய்து கொண்டிருக்கும் வேலை வெற்றி பெறப் போகிறது என்று இடைவிடாத நம்பிக்கையுடன் உறுதியுடன் வாழ்வாயாக வேறு வகையாக சொல்வதெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் மீதுள்ள உனது நம்பிக்கை உன்னுடைய கற்பனையை உருவாகட்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார். கற்பனை வழி திறக்கிறது. கற்பனையின் வேலை என்ன, பயன் என்ன? அதாவது இவங்க குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது அந்த மாதிரி ஆகிறதுக்கான நம்பிக்கையும் மனசில் அந்த ஆசையை அதிகப்படுத்தி கொள். அப்போது அது பாசிட்டிவாக மாறுன்றதை தான் பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீ நம்ம மனசில் நல்லதும் நினைக்கலாம், கெட்டதும் நினைக்கலாம் இல்லைங்களா? கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும், நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும் என்பதை தான் ஸ்ரீ அன்னை இந்த பதிவில் சொல்கிறாங்க. கற்பனையின் வேலை என்ன, பயன் என்ன? நான் முன்பு கூறுவது போல் கற்பனையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்தால் நீயே உன்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் உருவாக்கி கொள்ளலாம். கற்பனையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து ஆற்றலும் இருக்குமானால் உனது வாழ்க்கை நீ நினைத்தபடியே நீயே அமைத்து கொள்ளலாம். உண்மையில் உலகின் விஷயங்களை உண்டாக்கும் உருவமைக்கும் எளிய முறை இது. ஒருவனிடம் கற்பனை திறன் இல்லை என்றால் அவனால் முன்னேறவே முடியாது என்பது என் கருத்து என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. உன்னுடைய கற்பனை எப்போதும் உன் வாழ்வை விட முன்னாலேயே செல்லும். நீ உன்னை பற்றி நினைக்கும் பொழுது பொதுவாக நீ எதாக இருக்க விரும்புகிறாய் என்பதை கற்பனை செய்வாய் அல்லவா?
அந்த கற்பனை முன்னே செல்ல நீ அதை பின்பற்றி செல்வாய். இப்படியே அது முன்னே செல்ல செல்ல நீ அதை தொடர்ந்து சென்று கொண்டிருப்பாய். கற்பனை உனக்கு ஆத்மானுபூதியை வழி திறக்கிறது. கற்பனை திறனே இல்லாத மனிதனை அமைய செய்வது மிகவும் கடினம். அவர்களால் அவர்களுடைய மூக்கு நுனிக்கு அப்பால் பார்க்க முடியாது. ஒரு கணத்திலிருந்து மறுகணமாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களால் முன்னேற முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கண் முன்னால் உள்ள விஷயத்தின் கட்டுண்டு இருக்கிறார்கள் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம் வாழ்க்கையில் எதை வேணால் சாதிச்சுக்கலாம் இந்த கற்பனை திறனால் என்று சொல்கின்றார்கள். அதாவது பாசிட்டிவாக நம்ம எது நினச்சாலும் நம் வாழ்க்கையை நம்மால் அமைத்து கொள்ள முடியும் சிறப்பாக என்பதுதான் இந்த கட்டுரையில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.